ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் பார்க்க போறோம். சரியா? ஸோ டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களாலும் சரி, பர்டிகுலர்லி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, அது ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி. ஸோ அந்த ரெண்டுலயுமே எது எனக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் தான், விச் மீன்ஸ் டேட்டா அனாலிசிஸ். சோ அப்ப அந்த டேட்டா அனாலிசிஸ் நான் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு மினிமம் 5 மார்க், மேக்ஸிமம் 10 மார்க் வரைக்கும் வரும். சரியா? இதுவே மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ல 40 கொஸ்டின் இருக்குன்னா 40 கொஸ்டின்ல 30 கொஸ்டின் டேட்டா அனாலிசிஸா தான் இருக்கும். சரியா? அது கிளர்க்கா இருந்தாலும் சரி, பிஓவா இருந்தாலும் சரி. சோ அந்த அளவுக்கு வந்து லெவல் மாறும். சரியா? கிளர்க் லெவல்னா கிளர்க்கோட லெவல்ல இருக்கும், பிஓட லெவல்னா பிஓட லெவல்ல இருக்கும். சோ அந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லெவல் வேரி ஆகும். பட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மா என்ன இருக்கும்னா எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? இந்த டேட்டா அனாலிசிஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஓவராலா டேட்டா அனாலிசிஸ், இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சார்ட்ஸ் இருக்கு. முதல்ல இந்த டேட்டா அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோ டேட்டா அனாலிசிஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துட்டு இந்த சார்ட்ல சம் கிவன் டேட்டாஸ் இருக்கும். சரியா? இங்க இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி நான் கீழே கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். சரியா? சோ அப்ப இந்த மாதிரி சார்ட் இங்க இருக்கிறது வந்து சர்க்கிள்ல இருக்கு இல்லையா, இந்த சார்ட்டை நம்ம என்ன சார்ட்னு சொல்லுவோம்னா பை சார்ட்னு சொல்லுவோம். இந்த சார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பை சார்ட்னு சொல்லுவோம். சோ இது மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா பை சார்ட் இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தோம்னா டேபிள் சார்ட் இருக்கு, பார் சார்ட், லைன் சார்ட். இதுல பை சார்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? பை சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். டேபிள் சார்ட் இஸ் லிட்டில் பிட் கால்குலேட்டிவ். சரியா? டேபிள் சார்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும். பார் சார்ட்டும் ஈஸியா இருக்கும், லைன் சார்ட்டும் ஓகேவா தான் இருக்கும். சரியா? சோ அப்போ எனக்கு இந்த பை சார்ட், டேபிள் சார்ட், பார் சார்ட், லைன் சார்ட் எல்லாத்தையும் தனித்தனியா சால்வ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ்டு டிஐ. மிக்ஸ்டு டிஐனா என்னது, மிக்ஸ்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணு பை சார்ட்டையும் டேபிளையும் ஒரு ஒரு இந்த மாதிரி ரெண்டு சார்ட் கொடுப்பாங்க. ஒரு சார்ட் வந்து பையா இருக்கும், இன்னொரு சார்ட் வந்து டேபிளா இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்து அதுக்கு கீழே கொஸ்டின் கொடுத்து சால்வ் பண்ணுவாங்க. அதுதான் மிக்ஸ்டு டிஐ. மிஸ்ஸிங் டிஐ அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா டேட்டாஸ் மிஸ் ஆகும். மிஸ்ஸிங் டிஐனா என்ன இருக்கும், சம் டேட்டாஸ் மிஸ் ஆகும். அவங்க கொடுத்துருக்கிற கிவன் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நான் தான் அந்த மிஸ்ஸிங் டேட்டாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கேஸ்லெட். கேஸ்லெட் ஆர் கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தான் வந்து ஒரு சார்ட்டே ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம ஃபார்ம் பண்ற அந்த ரெண்டு சார்ட் யாரா இருப்பாங்கன்னா ஒன்னு டேபிள் சார்ட்டா இருப்பாங்க, இல்ல வென் டயக்ராமா இருப்பாங்க. எதை பொறுத்த வரைக்கும்னா கேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும். சோ இதுதான் வந்து ஓவராலா டேட்டா அனாலிசிஸ்க்குள்ள நம்ம பார்க்க போறது. சோ அப்ப டேட்டா அனாலிசிஸ்ல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா இதெல்லாம் தான் கவர் பண்ண போறோம். சரியா? என்னன்னா பை சார்ட் என்ன, டேபிள் சார்ட் எப்படி இருக்கும், பார் சார்ட் எப்படி இருக்கும், லைன் சார்ட் எப்படி இருக்கும், அது கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சோ அப்போ ஒரு டேட்டா அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இந்த பை சார்ட், டேபிள் சார்ட் இந்த மாதிரி சார்ட்குள்ள டேட்டாஸ் இருக்க போதும். அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஓகே ஃபைன், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ அந்த கீழே கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னவா இருக்கும். சரியா? கீழே கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்ன டாபிக் ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ. இந்த மூணு டாபிக்க பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும், எனக்கு கீழே கேட்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ. இது மூணு தவிர வேற எதுவுமே இருக்காது. சோ ஒருவருக்கு அந்த ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஒரு பை சார்ட் கொடுக்குறாங்கன்னா, ஒரு சார்ட் இருக்குன்னா அந்த சார்ட் கீழே எத்தனை கொஸ்டின்ஸ் பிரசென்ட் ஆகும், எனக்கு 5 கொஸ்டின்ஸ் பிரசென்ட் ஆகும். சரியா? அந்த 5 கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ல இருந்து வரும்னா ஆவரேஜ், ரேஷியோ, பர்சன்டேஜ். பேசிக். சரி? ஆவரேஜ்னா என்னது, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அடுத்தது பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி. எப்படி எழுதுவோம், ஏ பை பி இன்டூ 100. பி இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ, பி பை A into 100. A is how much percent more than B. அப்ப difference divided by more percentage கேட்ட denominatorல less percentage வரணும் into less value வரணும் into 100. இதுவே less percentage கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், B is how much percent less than A அப்படின்னு கேக்குறாங்கன்னா என்ன பண்ணணும், நான் இங்க அதேதான் highest value minus இதெல்லாம் நம்ம percentage கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, எப்படி more percentage கண்டுபிடிக்கணும், less percentage கண்டுபிடிக்கணும் எல்லாமே. so more percentage கண்டுபிடிக்க சொன்னா highest value minus lowest value divided by lowest value into 100. இதுவே வந்து less percentage கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா highest value minus lowest value divided by highest value into 100. சரியா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ரேஷியோனா நார்மலா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஏக்கும் பிக்கும் பாப்புலேஷன், அதாவது சிட்டி ஏல இருக்கிற பாப்புலேஷனுக்கும் சிட்டி சில இருக்கிற பாப்புலேஷனுக்கும் உள்ள ரேஷியோ என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா அதுதான் என்னவா இருக்கும், எனக்கு ரேஷியோ பேஸ் பண்ணி. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சோ எனக்கு இது ரொம்ப சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல 5 மார்க் கேட்டாலும் 5 மார்க் வாங்கிடலாம், 10 மார்க் கேட்டாலும் 10 மார்க் வாங்கிடலாம் இந்த எக்ஸாம்ல, பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல. ஓகேவாமா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு நம்ம இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பை சார்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? சோ இந்த பை சார்ட் எப்படி இருக்கும், அதுல இருந்து வேல்யூஸ் எப்படி எடுக்கணும், எப்படி நான் பார்க்கணும், அது எல்லாமே என்ன பண்ண போறோம் இங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்டடி தி. எப்பயுமே ஒரு டேட்டா இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, கொஸ்டினை ரீட் பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். சரியா? அங்கதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கொடுத்திருக்கிற கிவன் டேட்டா பர்சன்டேஜ்ல இருக்கா, நம்பர்ஸ்ல இருக்கா, ஏதாவது நம்பர் கொடுத்திருக்காங்களா, ஏதாவது டோட்டல் இருக்கா, அது எல்லாமே எங்க தெரிஞ்சுக்க முடியும், அதை ரீட் பண்ணும் போதுதான். சோ கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், நானும் ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் எடுக்கிறதா கம்ப்ளீட்டா நான் என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். ஓகே, study the following pie chart carefully and answer the questions given below. Statistics of a survey on the performance of player during IPL 6 as their rating reflected in percentage conducted on a sample of 30,000 people. So 30,000 people வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா IPL 6க்கு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன கொடுத்திருக்காங்க, ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எத்தனை பேரோட ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க, டோட்டலா எவ்வளவு பீப்புளுக்கு வந்து அந்த சர்வே கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்னா 30,000 பீப்புள். அந்த 30,000 பீப்புள் வந்து ரேட்டிங் கொடுத்திருக்காங்க பிளேயர்ஸ்க்கு. சரியா? சோ அப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, கம்பீர், சச்சின், யுவராஜ், யூசுப், தோனி, சேவாக், ராபின் அப்படின்னு சொல்லிட்டு சம் பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ இந்த பிளேயர்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேட்டிங் கொடுத்திருக்காங்க சம் பீப்புள். சோ அந்த 30,000 பீப்புள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதுல கம்பீருக்கு 5% ஆஃப் பீப்புள் வந்து ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, சச்சினுக்கு வந்து 30% ஆஃப் பீப்புள், யுவராஜ்க்கு 20% ஆஃப் பீப்புள். நல்லா நோட் பண்ணுங்க, நான் என்ன வார்த்தை சொல்றேன். கம்பீருக்கு 5% ஆஃப் பீப்புள். 5% ஆஃப் பீப்புள் மீனிங் என்னதுமா, 30,000 பேர்ல 5% வந்து யாருக்கு வந்து கொடுத்திருக்காங்க ரேட்டிங், கம்பீருக்கு கொடுத்திருக்காங்க. புரியுதா? சச்சினுக்கு 30%, 30,000ல 30% ஆஃப் பீப்புள். அப்ப 30,000 பீப்புள்ல 30,000 பீப்புள்ல 30% யாருக்கு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சச்சினுக்கு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. யுவராஜ்க்கு அதே 30,000. அப்போ இங்க கொடுத்திருக்கிற எல்லா டோட்டலுக்குமே, இங்க கொடுத்திருக்கிற எல்லா பிளேயர்ஸுக்குமே, இங்க கொடுத்திருக்கிற ஒரு பெர்சன்டேஜுக்குமே யாரு காமன், இந்த 30,000 காமனா, இந்த 30,000 காமனா? புரியுதா? நீங்க 5%னாலும் அந்த 5% நம்பரா கண்டுபிடிக்கணும்னா யார்கிட்ட தான் கண்டுபிடிக்க முடியும், அந்த 30,000 தான் கண்டுபிடிக்க முடியும். 30% கண்டுபிடிக்கணும்னாலும் அந்த 30,000 தான், 20% கண்டுபிடிக்கணும்னாலும் இந்த 30,000 தான். எல்லா இடத்துலயுமே நான் யாரை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த 30,000 நான் என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். புரியுதா? அப்போ எப்பயுமே பெர்சன்டேஜ்ல கிவன் டேட்டா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஒரு பை சார்ட்னா சர்க்கிள் இருக்கும். சரியா? இதுதானே பை சார்ட். சர்க்கிள்குள்ள இருந்து அது என்னவா இருக்கும், ஸ்டடி தி பை சார்ட்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடும். அப்ப இது ஒரு பை சார்ட். பை சார்ட்ங்கிறது எதுல இருக்கும், சர்க்கிள்ல இருக்கும். பை சார்ட்டை 2 விதமா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஒன்னு, அதாவது உள்ள கொடுத்திருக்கிற டேட்டாஸ் 2 விதமா சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து டிகிரிஸ்ல சொல்லுவாங்க. சரியா? இந்த கிவன் கொஸ்டின்ல என்னோட வேல்யூஸ், என்னோட டேட்டாவை எதுல கொடுத்திருக்காங்க, பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணுமா, நோட் பண்ணணும். சரியா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்போ ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சோ இவ்வளவு பேர் இப்படி ரேட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சோ இப்ப நான் என்ன ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்னா, கொடுத்திருக்கிற எல்லா பெர்சன்டேஜ்க்கும் யாரு காமன், அது 30,000 காமன். எப்பயுமே நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, எப்பயுமே ஒரு பை சார்ட்குள்ள என்னோட கிவன் வேல்யூஸ், கிவன் டேட்டாஸ் வந்து பெர்சன்டேஜ்ல இருந்தது அப்படின்னா, கிவன் டேட்டாஸ் வந்து பெர்சன்டேஜ்ல இருந்தது அப்படின்னா என்ன செக் பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 100% வருதான்னு செக் பண்ணணும். பண்ணுவோமா? 30 + 5 35, 45 55, 70 70 70 plus 13 83, 83 plus 11 94, 94 plus 6 100. அப்ப 100%. 100% யாருக்கு ஈக்குவல், 30,000க்கு ஈக்குவல். புரியுதா? 100% யாருக்கு ஈக்குவல், அந்த 30,000க்கு ஈக்குவல். அப்ப 100% 30,000, அதுல 5% என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், 30% என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், 20% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த டோட்டலுங்கிறவங்க எப்படி இருப்பாங்கம்மா, காமனா இருப்பாங்க. இங்க கொடுத்திருக்கிற ஒரு பெர்சன்டேஜ்க்குமே யாரு காமன் டோட்டல், எனக்கு அந்த 30,000 தான் காமன் டோட்டல். ஓகேவாப்பா? அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி கொஸ்டின்ஸ் ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். What is the total number of people who have rated for Sachin and Dhoni together? அப்போ
எவ்வளவு பேர் வந்து தோனிக்கும் சச்சினுக்கும் ஓட் பண்ணிருக்காங்க, ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப தோனி சச்சின், தோனிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்? 30% ஆஃப் பீப்புள். எதுல 30%? 30,000ல 30%. அப்போ யாரு? சச்சின். சச்சின்க்கு எடுத்துக்கிட்டேன்னா 30% ஆஃப் 30,000. அதே மாதிரி தோனிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோனிக்கு எவ்வளவு பீப்புள் ஓட் பண்ணிருக்காங்க? 13%. அதுவும் எதுலதான்? 30,000. இப்படி ஒருத்தருக்கா கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க கொடுத்திருக்கிற எல்லாருக்குமே ஒரே டோட்டல் யாரு? இந்த 30,000 தான். அதனால என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா இந்த ரெண்டு வேல்யூஸையும் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யோசிக்கவே வேணாம். டைரக்டா சச்சின் 30%, தோனி 13%. ரெண்டு பேருக்கும் சேர்த்து மொத்தமா எவ்வளவு பேர் ரேட் பண்ணிருக்காங்க? இங்க 30%, இங்க 13%. டோட்டலா 43% ஆஃப் பீப்புள் ரேட் பண்ணிருக்காங்க. யாருக்கும் யாருக்கும் சேர்த்த? சச்சினுக்கும் தோனிக்கும் சேர்த்து. அப்ப சச்சினுக்கும் தோனிக்கும் சேர்த்து 43% ஆஃப் பீப்புள் ரேட் பண்ணிருக்காங்க. எதுல 43% ஆஃப் பீப்புள்? 30,000ல 43% ஆஃப் பீப்புள். புரியுதா? இப்படி தனித்தனியா நான் என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப டைரக்டா சச்சினுக்கும் தோனிக்கும் 43% ஆஃப் என்னன்னு சொல்லிடலாம்? 30,000ன்னு சொல்லிடலாம். அப்போ எனக்கு இந்த 43% எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியணும். சரியா? 43% எப்படி எடுத்துக்கலாம்னா 40 + 3%ன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? அப்ப 30,000ல ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? 40% கண்டுபிடிக்கணும். 30,000ல 40%. அப்ப 30,000ல ஃபர்ஸ்ட் என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? நானு 10%. அப்ப 30,000ல 10% என்னது? 3,000. 40%னா into 4. 3,000 into 4 யார் வந்துருவாங்க நமக்கு? 12,000 வந்துருவாங்க. இன்னொரு 3% கண்டுபிடிக்கணும். 1% என்னது? 300. 3%னா into 3, 900. அப்ப 12,000 plus 900 டோட்டலா என்னாச்சு நமக்கு? 12,900. அப்ப given ஆப்ஷன்ல 12,900 இல்ல. ஆன்சர் என்னவா இருக்கும்? நன்னா இருக்கும். புரிஞ்சுதா இது? அப்ப என்னோட ஆன்சர் என்ன கிடைச்சது? 12,900 தான் என்னவா இருக்கும்? நம்மளோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதாமா இது? அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? யாருக்கும் டவுட் இல்ல? அடுத்த கொஸ்டின் போலாம். Next question. What is the difference between the total number of people who have rated for Robin and Gambhir? இப்ப என்ன கேட்டாங்க? டோட்டல் கேட்டாங்க. இப்ப டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. டிஃபரன்ஸ்னா என்னது? மைனஸ் பண்ணணும். சரியா? டோட்டல்னா ஆட் பண்ணணும், டிஃபரன்ஸ்னா மைனஸ் பண்ணணும். அப்போ அங்க சொன்னதே தான் இங்கேயும். அதாவது ராபின்க்கும் கம்பீருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ரேட்டிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? அப்போ அதே தானே இங்கேயும் ஆட் பண்ணும்போது எப்படி 2%, அதாவது கொடுத்துருக்கிற டோட்டல் அந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதோ அதே மாதிரி தானே இங்கேயும். அப்ப ராபின் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்? 6%. அப்ப ராபின் 6%. கம்பீர் 5%. அப்போ 6%, 5%. டிஃபரன்ஸ் என்னதுமா? 1% தானே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஃபரன்ஸ் வருது. எதுல 1%? 30,000ல 1%. கிளியரா இது? சோ அப்ப இங்க கொடுத்திருக்கிற பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இந்த எல்லாத்துக்குமே எனக்கு டோட்டல் காமன். புரியுதா? அப்போ டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்கன்னா ராபின்க்கும் கம்பீருக்கும். ராபின் எவ்வளவு? அதேதான் 6% ஆஃப் 30,000. அதே மாதிரி கம்பீர் வந்து பார்த்தோம்னா 5% ஆஃப் 30,000. சரியா? 30,000. அப்போ 6% ஆஃப் 30,000, 5% ஆஃப் 30,000 டிஃபரன்ஸ் அப்படிங்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் வருது நமக்கு? 1% வருது. அப்ப இந்த 1% எதுல? அதே 30,000ல. அப்ப 30,000ல 1% யாரு? 300. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? யாருக்கு எந்த டவுட்டும் இல்லல்ல? அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். People who have rated for Sehwag or approximately what percent of the people who have rated for Sachin? அதாவது ஷேவாக்கு ரேட் பண்ணவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க? people who have rated for Sehwag or approximately what percent of the people. அப்போ what percent னு கேட்டா what percentக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ எங்க வரணும்? எனக்கு டினாமினேட்டர்ல வரணும். சொல்லி கொடுத்திருக்கோமா? இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a is what percentage of b அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கா? அப்ப a is what percentage of b னா இங்க a யாரு? ஷேவாக், b யாரு? சச்சின். அப்ப a by b into 100. அப்போ ஷேவாக் divided by Sachin into 100.
அப்ப இங்கேயும் அதேதான். நல்லா லிசன் பண்ணுங்க. வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஷேவாக் டிவைடட் பை சச்சின் இன்டூ 100னா ஷேவாக் ரேட்டிங் கொடுத்தவங்கள எப்படி எழுதுவீங்க? 11% ஆஃப் 30,000 இப்படிதானே எழுதுவோம். டிவைடட் பை அடுத்தது யார் இருக்காங்க? சச்சின். சச்சின்க்கு எவ்வளவு பேர் ரேட் பண்ணிருக்காங்க? 30%. 30% ஆஃப் 30,000 இப்படிதானே எழுதுவோம். எழுதி இப்படிதானே டைம் வேஸ்ட் பண்ணுவோம். சோ அப்ப இங்க என்ன ஆகுது? எனக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. காமனா டோட்டல் ரெண்டும் கேன்சல் ஆகுதா? பர்சன்டேஜ் கேன்சல் ஆகுதா? ரிமைனிங் யாரு மட்டும்தான் இருக்காங்க? 11ம் 30யும் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாதுமா இந்த இடத்துல. ஒரு தடவையும் பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 30,000 எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல எடுத்துக்கணும், எந்த இடத்துல எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? அப்போ இப்படி நம்ம பார்க்கும்போதே நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரேன். சரியா? சோ இங்க வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். ஏன் இந்த இடத்துல எடுக்கிறோம், ஏன் இந்த இடத்துல நம்ம எடுக்க தேவையில்லை, எவ்ரிதிங் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப இப்ப கேன்சல் ஆகுதுல்ல, கேன்சல் ஆகுறது எழுதி என்ன பண்ண போறோம்? வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. சோ அதனாலதான் சொல்றேன். சோ இதை எப்படி டைரக்டா பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சச்சின் ஷேவாக் approximately what percent of people who have rated for Sachin அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கனாலே ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஷேவாக் டிவைடட் பை சச்சின்னு தெரிஞ்சிச்சு. ஷேவாக் எவ்வளவு? 11. ஏன்னா எனக்கு டோட்டல் காமன். சச்சின் எவ்வளவு? 30. அப்ப 11/30 into 100. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருங்க? 0க்கு 0 கேன்சல் பண்ணிருங்க. இங்க என்ன இருக்கு? 110 divided by 3 110 divided by 3 3 3s are 9. Carry 2. 6 times யார் வந்துருவாங்க? கேரி டு 6 times 18 அப்ப 36 point something வருதா? இங்க ஒரு வார்த்தை பாத்தீங்களா? approximately. ஓகே, சோ approximately அப்படிங்கும் போது given optionல 36க்கு நியர்பையா யார் இருக்காங்க? 35% இருக்காங்க. புரிஞ்சுதா? இது 11/30 into 100னா 0 கேன்சல் பண்றேன். 110/3 இருக்கு. 3 times வந்து 9, carry to 6 times 18. புரியுதா? அப்ராக்சிமேட்டிங்கிறனால இதுக்கு மேல நான் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப 36க்கு நியரஸ்ட் அப்ராக்சிமேட்லி யார் இருக்காங்க? நமக்கு 35% இருக்காங்க. புரிஞ்சுதா இது எப்படி கால்குலேட் பண்றோம்னு? அடுத்த क्वेश्चन போலாமாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. Out of the total sample population, how many people have given rating for Gambhir? டோட்டல் சாம்பிள் பாப்புலேஷன் என்னது? 30,000. 30,000 பேர்ல ரேட்டிங் எடுத்திருக்காங்க. 30,000 பேர்கிட்ட ரேட்டிங் எடுத்ததுல கம்பீருக்கு எவ்வளவு பேரு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. கம்பீருக்கு ரேட்டிங் கொடுத்தவங்க எவ்வளவு பேரு? 5%. எதுல 5%? இந்த 30,000ல 5%. 30,000ல 5%. அப்ப 30,000ல 5%னா 10% நம்ம 30,000ல 3,000. அப்போ 10% 3,000னா 5% என்னது? அதுல பாதியா? 3,000ல பாதி என்னது? 1,500. புரிஞ்சுதா? இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். அப்படி இல்லையா 1% கண்டுபிடிங்க. 30,000ல 1% 300 இன்டூ 5 பண்ணுங்க, 1,500. ஆன்சர் கிடைச்சிருச்சா? அப்போ 5% ஆஃப் 30,000. புரியுதா? இதுதான் கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்போ நீங்க எங்கேயுமே வந்து கேன்சல் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். ஒன்னு 10% கண்டுபிடிச்சு அதை 5% ஆக்கி கண்டுபிடிக்கலாம். சரியா? 30,000ல 10% 3,000, அப்ப 5% 1,500. அப்படி இல்லைன்னா 1% 300, 5% இன்டூ 5, so 300 இன்டூ 5 என்ன ஆன்சர் வந்துரும்? நமக்கு 1,500 ஆன்சர் வந்துரும். புரிஞ்சுதா இது? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the respective ratio of the number of people who have given? So respective ratio, note the word respective ratio. What is the respective ratio of the number of people who have given rating for Robin to the number of people who have given rating for Yusuf? ராபின்க்கும் யூசுஃப்க்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். ரேஷியோக்குமே எனக்கு யார் தேவையில்ல? அந்த டோட்டல் தேவையில்ல. பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாலோ ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னாலோ கொடுத்திருக்கிற எல்லா பெர்சன்டேஜ்க்கும் பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் காமன்னா அந்த டோட்டலை என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கன்சிடர் பண்ணணும் அவசியம் கிடையாது. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கும்போது பெர்சன்டேஜ் கேட்டாலும் சரி, பெர்சன்டேஜ்ல வாட் பெர்சன்டேஜ் கேட்டாலும் சரி, மோர் பெர்சன்டேஜ் லெஸ் பெர்சன்டேஜ் கேட்டாலும் சரி, அப்பயே நான் டோட்டலை கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதுவே வந்து ரேஷியோ கேட்டாலும் அப்பயே எனக்கு டோட்டல் கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் டோட்டல் கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்க உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். சோ அப்போ
ராபின்க்கு எவ்வளவு பேர் ஓட் பண்ணிருக்காங்க? 6% ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அப்ப 6% of 30,000 எடுப்பீங்களா? ஓகேவா? யூசுப்க்கு எவ்வளவு பேர் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க? 15%. அப்ப 15% of 30,000 எடுப்பீங்களா? 30,000 எடுப்போமா? அப்போ ரேஷியோல யார் யார் காமனா இருக்காங்க? 30,000 30,000 காமனா இருக்கவங்களை கேன்சல் பண்ணிடலாம்ல. பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடலாம்ல. ரிமைனிங் இங்க 6 இருக்கு, இங்க 15 இருக்கு. அப்ப 6:15 யார் மட்டும் தான் வருவாங்க இங்க? எனக்கு 2:5 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா இது ஏன் இப்படி எடுக்கிறோன்னு? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல. சோ அதனாலதான் இதெல்லாம் கேன்சர் ஆகலனாலதான் நான் என்ன சொல்லிடுறேன்னா, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாலோ இல்ல ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னாலோ டோட்டல் கொடுத்துருக்கிற எல்லாத்துக்கும் காமனா இருக்கும் போது என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த டோட்டலை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கன்சிடர் பண்ணாமே டைரக்டா ராபின் யூசுப், ராபின் 6 யூசுப் 15 அப்ப ரெண்டு பேர்த்துக்கும் ரேஷியோ சொல்லணும் அப்படின்னா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2:5. புரிஞ்சுதா? இப்படி டைரக்டா என்ன பண்ணிடலாம், நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம். ஒரு செட்டுக்கு 5 கொஸ்டின். சோ 5 கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்த செட் பார்க்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் செட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, study the graph carefully and answer the question given below it. The circle graph here shows the spending of country on various sports during a particular year. சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இங்க ஓகே என்ன கொடுத்திருக்காங்க? எனக்கு ஒரு given chart இருக்கு. இப்ப இந்த சார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, study the graph carefully and answer the question given below it. The circle graph given here shows the spending of a country on various sport during a particular year. ஒரு வருஷத்துல ஒரு country various sportல என்ன பண்றாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஸ்பெண்ட் பண்றாங்க. சரியா? அப்போ எப்படி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பெர்சன்டேஜ்ல இருந்தது. அதே பை சார்ட் தான். பை சார்ட் எனக்கு வேரியஸ் என்னவா இருந்தது? பெர்சன்ஸ்க்கு இருந்தது, பெர்சன்டேஜ்ல இருந்தது. இங்க கேமுக்கு இருக்கு. சரியா? ஆனா கொடுத்திருக்கிற கேமுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கு? எனக்கு டிகிரிஸா இருக்கு. புரியுதா? அப்போ ஒரு சர்க்கிள ஆங்கிளா சொல்றாங்க. புரியுதா? ஒரு சர்க்கிளோட ஆங்கிள் என்னது? 360 டிகிரி. அந்த 360 டிகிரிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டையும் பிரிச்சிருக்காங்க. பெர்சன்டேஜ்னு கொடுத்தா கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 100% வரணும்னு சொன்னேன்னா, இங்க கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாம் டிகிரில இருக்கா? அப்ப டிகிரில இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கணுமா? நமக்கு 360 டிகிரி கிடைக்கணும். சரியா? ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 360 டிகிரி கிடைக்கும். அப்ப இதை வச்சுதான் என்ன பண்ண போறோம்? நம்ம இப்போ ஆன்சர் சொல்ல போறோம். சரியா? கொடுத்திருக்கிற கிவன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே, கொடுத்திருக்கிற கிவன் டேட்டா எதுல இருக்கு? எனக்கு டிகிரியில இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அப்ப இவ்வளவு நேரம் எழுதும்போது பெர்சன்டேஜ்ல கொடுத்தனால என்ன எழுதணும்? நான் 30%னா 30/100, 60%னா 60/100, 70%னா 70/100 எழுதணும். இங்க கொடுத்திருக்கிற டேட்டா எல்லாமே எதுல இருக்கு? எனக்கு டிகிரியில இருக்கனால இப்ப 63 டிகிரி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 63 டிகிரி எப்படி எழுதணும்? நான் 63 டிவைடட் பை 360 எழுதணும். புரியுதா? அப்பதான் அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? டிகிரி ஃபார்மேட்ல இருக்குன்னு மீனிங். அப்ப டிகிரியை நான் ஃபிராக்ஷனா மாத்துறேன். அப்ப 63 டிவைடட் பை 360 போடும்போது நான் ஃபிராக்ஷனா கிடைக்குது. ஓகேவா? இப்ப கொஸ்டின் போலாமா? வாட் % ஆஃப், நோட் பண்ணிக்கோங்க, வாட் % கொடுத்திருக்கிற கிவன் டேட்டா இதுல இருக்கு? டிகிரியில இருக்கு. நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? பெர்சன்டேஜ். எதுக்கான பெர்சன்டேஜ் அப்படின்னா, இங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கண்ட்ரி வேரியஸ் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பர்டிகுலர் இயர்ல இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, டென்னிஸ்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்பெண்ட் பண்ணதை எதுல கேக்குறாங்கன்னா பெர்சன்டேஜ்ல கேக்குறாங்க. அப்போ எனக்கு டென்னிஸ்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 45 டிகிரி டென்னிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? டென்னிஸ்க்கு 45 டிகிரி வந்து டென்னிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 45 டிகிரி வந்து டென்னிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணது டிகிரியில ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பட் நமக்கு கேக்குற ஆன்சர் எதுல இருக்குப்பா? பெர்சன்டேஜ்ல இருக்கு. புரியுதா? அப்ப டிகிரியை என்னவா மாத்த போறேன்? நானு பெர்சன்டேஜா மாத்த போறேன். அப்ப டிகிரியை ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும்? ஃபிராக்ஷனா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? நானு ஃபிராக்ஷனா மாத்தணும்னா 45 டிவைடட் பை 360 into 100. 45 divided by 360, 45 டிகிரி. இந்த 45 டிகிரிய கன்வெர்ட் பண்றேன், பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்காக into 100 என்ன பண்றோம்? நம்ம யூஸ் பண்றோம். புரிஞ்சுதா இது? அப்ப இதை சால்வ் பண்ணலாம். என்ன டேபிள்ல சால்வ் பண்ணலாம்? 9 டேபிள்ல சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணா 5 40. அகைன் யாரை கேன்சல் பண்ணலாம்? நானு 0 0 கேன்சல் பண்ணிருங்க. 5 times 2 times. அப்ப 5 5s are
25/2 25/2 னா யாருமா வந்துருவாங்க? 25/2 னா யார் வந்துருவாங்க நமக்கு? 12 1/2% வந்துருவாங்களா? அப்போ given ஆப்ஷன்ல யார் இருக்காங்க? 12 1/2 இருக்காங்களா? புரியுதா? 45 டிகிரில எவ்வளோன்னு என்ன பண்ணிருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுதா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? சோ இப்படிதான் என்ன பண்ணணும், நானு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா, டோட்டலே கொடுக்கல. ஆனா டோட்டல் இல்லாமயே பெர்சன்டேஜ் கேட்டனால ஆன்சர் பண்ண முடிஞ்சது. நான் சொன்னேன்னா டோட்டல் தேவையில்ல, அப்படியே டோட்டல் இருந்தாலும் பெர்சன்டேஜ் இருக்கும்போது ரேஷியோ கேட்கும்போது டோட்டலை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் இங்க நடக்குது. How much percent more? இத பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. How much percent more percentage? எதோட more percentage? He spent on hockey than that on golf. ஹாக்கிக்கும் கோல்ஃபுக்கும் உள்ள more percentage என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹாக்கி எவ்வளோ டிகிரி? 63 டிகிரி. ஹாக்கி எவ்வளோ டிகிரி? 63 டிகிரி. கோல்ஃப் எவ்வளோ டிகிரி? 36 டிகிரி. கோல்ஃபை விட ஹாக்கிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா செலவு பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. கிளியரா? அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பர்சன்டேஜ்? மோர் பர்சன்டேஜ். மோர் பர்சன்டேஜ்னா யாரு? ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லோவஸ்ட் வேல்யூ இன்டூ 100. அப்ப 63 36. இதானே கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் வேல்யூ 63, லோவஸ்ட் வேல்யூ 36. ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ என்ன கிடைச்சிருச்சுமா நமக்கு? ஹையஸ்ட் மைனஸ் லோவஸ்ட் என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? 63 மைனஸ் 36. யார் வந்துருவாங்க? 27. புரிஞ்சுதா? 27 தானே கிடைக்கும். சோ எவ்வளவு வருதுங்க நமக்கு? 60க்கு 24 27. சோ அப்போ ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ 27 டிவைடட் பை டினாமினேட்டர்ல மோர் வேல்யூ கேட்டா லெஸ் வேல்யூ தானே வரணும். 63 36ல யார் லெஸ் வேல்யூ? 36 தான் லெஸ் வேல்யூ இன்டூ பெர்சன்டேஜ். அதனால இன்டூ 100. கிளியரா இது? இப்ப 9 டேபிள்ல கேன்சல் பண்ணேன்னா 3 3s are 9, 4 times 36. கிளியரா இது? அகைன் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 25. புரியுதா? அப்போ 75%. அப்படி இல்லாட்டி ஒண்ணு இப்படி நீங்க ஃபுல்லா கேன்சல் பண்ணி எழுதலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த 27 டிவைடட் பை 36 இன்டூ 100 நம்ம எழுதி இருக்கும் போது இதை கேன்சல் பண்ணா 3, இதை கேன்சல் பண்ணா 4. ஆல்ரெடி பர்சன்டேஜ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோமா? 3/4ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 75%. அந்த 3/4 இன்டூ 100 பார்த்தோன்னே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடணும்? 75% தெரிஞ்சிடணும். மறுபடியும் ஒரு கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஓகேவாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். If the total amount spent on sports during the year be என்ன கொடுத்திருக்காங்க? 180 lakhs கொடுத்திருக்காங்க. சரியா? total amount spent on sports during the year be rupees 180 lakhs. Then the amount spent on basketball exits on tennis by ஓவராலா இந்த ஹோல் ஸ்போர்ட்ஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 180 lakhs. இந்த 180 lakhsல என்ன கேக்குறாங்கன்னா the amount spent on basketball exits on tennis by டென்னிஸை விட பாஸ்கெட் பால்க்கு எவ்வளவு அதிகமா செலவு பண்ணிருக்காங்க. அப்ப டென்னிஸ்க்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, பாஸ்கெட் பால்க்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு அதிகமா செலவாயிருக்கு இதை விட அதுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சோ அப்போ பாஸ்கெட் பால்க்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 50 டிகிரி செலவு பண்ணிருக்காங்க. சரியா? டென்னிஸ்க்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 45 டிகிரி செலவு பண்ணிருக்காங்க. இந்த 180 lakh அப்படிங்கிறது வந்து யாரு? 360 டிகிரியா? அப்போ எப்படி எழுதலாம் நானு? 360 டிகிரி தான் வந்து 180 lakh அப்படின்னா நமக்கு பாஸ்கெட் பாலுக்கும் டென்னிஸ்க்கும் பாஸ்கெட் அதாவது டென்னிஸை விட பாஸ்கெட் பாலுக்கு எவ்வளவு டிகிரி அதிகமா செலவு பண்ணிருக்காங்க? 5 டிகிரி அதிகமா செலவு பண்ணிருக்காங்க. அப்ப 360 டிகிரி 180 லேக்னா 5 டிகிரி எவ்வளோன்னு என்ன பண்ணிடலாம்? நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப 5 டிகிரி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா டிகிரி டிகிரி காட் கேன்சல்ட். இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். சரியா? 2/5 2x is equal to 5 x ஓட வேல்யூ யார் வரும்? 5/2 5/2 2.5. அப்ப given ஆப்ஷன்ல 2.5 lakhsல இருக்காங்கல்ல, அப்ப 2.5 யார் வந்துருவாங்க நமக்கு? 2,50,000 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும்.
புரிஞ்சுதா இது? இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2.5 கிடைக்கும். 2.5 lakh. புரியுதா? 2.5 lakhனா 2,50,000. புரிஞ்சுதா? 2.5 lakhனா 2,50,000. புரிஞ்சுதாமா இது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். How much percent less? பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? percent less. இப்பதானே percent more பார்த்தோம். இப்ப percent less. எதுக்கும் ஃபுட்பால்க்கும் கிரிக்கெட்டுக்கும். ஃபுட்பால்க்கு எவ்வளவு? 54 டிகிரி. கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு? 81 டிகிரி. கிரிக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபுட்பால் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. புரிஞ்சுதா இது? அப்ப இதை சால்வ் பண்ணலாமா? இப்ப இதை சால்வ் பண்ணா லெஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ டிவைடட் பை highest value into 100 because percentage less கேக்குறாங்க. அப்போ highest value minus lowest value என்னமா இருக்குங்க? highest value minus lowest value னா 81 54 டிகிரியா? 81க்கும் 54க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னமா வரும்? 27 வருமா? ஓகேவா? 27 அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 27 வந்துடுச்சு. டிவைடட் பை ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ டிவைடட் பை யார் வரணும் நமக்கு? லெஸ் பர்சன்டேஜ்னா ஹையஸ்ட் வேல்யூ into 100. ஓகேவா? 1 times இது 3 times 1/3ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்மா? 33 1/3 பர்சன்டேஜா? அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் யாரு? 33 1/3. எப்படி 3/4 ஓட பர்சன்டேஜ் கேட்டா 75% சொன்னோம். அதே மாதிரி தான் 1/3 into 100 ஓட வேல்யூ 33 1/3. இது எல்லாமே எங்க படிச்சோம்? நம்ம பர்சன்டேஜ் கிளாஸ்லயே படிச்சாச்சு. ஓகேவாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்திருக்காங்க? The total amount spent on sports during the year was 2 crore. So இப்ப வந்து ஓவராலா ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா இங்க இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் 2 crore செலவு பண்ணிருக்காங்களாம். அப்ப இங்க இருக்கிற எல்லாத்தோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? 360 டிகிரிக்கு ஈக்குவலா? அப்போ 360 டிகிரி தான் வந்து 2 crore அப்படின்னா ஓகேவா? 360 டிகிரி 2 crore அப்படின்னா the amount spent on cricket and hockey together. கிரிக்கெட்டுக்கும் ஹாக்கிக்கும் சேர்த்து மொத்தமா எவ்வளவு செலவாயிருக்கு? கிரிக்கெட் 81 டிகிரியா? ஹாக்கி 63 டிகிரியா? டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 144 டிகிரியா? அப்போ 360 டிகிரி வந்து 2 crore-னா 144 டிகிரி எவ்வளவு? ஓகேவா? அப்போ டிகிரி டிகிரி காட் கேன்சல். ஓகேவா? இப்போ 9 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படிங்கும் போது இது 40யா? அதே 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 9s are 9 6 times 54 கிளியரா? இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணா 20யா? ஓகேவா? 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இவங்க 5 இவங்க 4 அப்போ 5x is equal to 4னா x is equal to 4/5 4/5னா என்னது? 0.8 புரியுதா? அப்ப 0.8 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா 0.8 crore. 0.8 crore-னா எதுக்கு ஈக்குவல்? 80 லேக்குக்கு ஈக்குவலா? புரியுதா? இப்ப இதை சால்வ் பண்ணனா 0.8c. புரியுதா? 0.8cங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 80 லேக்குக்கு ஈக்குவல். அப்ப given ஆப்ஷன்ல எது என்னோட ஆன்சர்? 80 lakh. புரிஞ்சுதாமா இது? 0.9 crore-னா 90 லேக்குக்கு ஈக்குவல். 0.6 crore-னா 60 லேக்குக்கு ஈக்குவல். புரிஞ்சுதா இது? அதுதான் என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம். புரியுதா இது எப்படி யூஸ் பண்றோம்னு? சோ கொடுத்திருக்கிற ஓவரால் வேல்யூ 360 டிகிரின்னு கன்சிடர் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல என்ன பண்ணியாச்சு? ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் சொல்லியாச்சு. புரிஞ்சுதா இது? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. So next question என்ன கொடுத்திருக்காங்கன்னா study the given pie chart carefully and answer accordingly. The early expenditure of a family. ஒரு ஃபேமிலி எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபுட்டுக்கு 25%, பெட்ரோலுக்கு 10%. அப்போ கொடுத்திருக்கிற கிவன் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே எதுல இருக்கு? எனக்கு பர்சன்டேஜ்ல இருக்கு. பர்சன்டேஜ்னா யாருக்கு ஈக்குவல்? 100%க்கு ஈக்குவல். ஓகேவாப்பா? ஸோ அப்போ ஃபுட்டுக்கு 25%, பெட்ரோலுக்கு 10, கிளாத்ஸ்க்கு 10, டிராவலுக்கு 12%, ஹவுஸ் ரெண்ட்க்கு 13%, சேவிங்ஸ்க்கு 5%, மிஸ்லேனியஸ் 10%, எஜுகேஷனுக்கு 15%. இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? செலவு பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா what is the central angle of the sector for house rent? என்ன கேக்குறாங்க? சென்ட்ரல் ஆங்கிள்
பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அப்படி ஒரு கொஸ்டின் என்ன ஆகும் எனக்கு பிரசன்ட் ஆகும். சரியா? கொடுத்திருக்கிற given question given டேட்டாஸ் எல்லாமே எதுல இருக்கு? பெர்சன்டேஜ்ல இருக்கு. எனக்கு ஹவுஸ் ரெண்டோட வேல்யூ எதுல வேணும்னா ஆங்கிள் வேணும். புரியுதா? கொடுத்திருக்கிற டேட்டா எல்லாமே எதுல இருக்கு? பெர்சன்டேஜ்ல இருக்கு. அப்ப ஹவுஸ் ரெண்ட் வந்து 13%. ஓகேவா? இந்த 13% என்கிட்ட என்னவா கேக்குறாங்க? ஆங்கிள் மீன்ஸ் டிகிரியா கேக்குறாங்க. அப்ப நான் சர்க்கிள்ல கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுவேன்? 360 டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். அப்ப 13% எப்படி எழுதலாம்? 13/100 இன்டு 360 இன்டு 360 போடுறது காரணம் என்ன? டிகிரியா கன்வெர்ட் பண்றேன். அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 10 அப்படியே இருக்கட்டும். இது என்னன்னு எடுத்துக்காங்க? 10 + 3 எடுத்துக்காங்க. சரியா? 36 into 10 360 யா? 36 into 3 108 அப்ப என்ன வருது? 468 வருதா? இன்னும் வேற என்ன இருக்கு? ஒரு divided by 10 இருக்கு. அப்ப 468 divided by 10. அப்ப divided by 10 என்ன? பின்னாடில இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போமா? அப்ப 46.8 டிகிரி. புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா இது? 46.8 டிகிரி. எப்படி சால்வ் பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுதா? ஈஸியா மல்டிப்ளை பண்ணி என்ன சொல்லியாச்சு? நம்ம ஆன்சர் சொல்லியாச்சு. புரிஞ்சுதாமா இது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question என்ன சொல்லிருக்கோம்? If his total expenditure is rupees 1,70,000 per year. So ஒரு வருஷத்துக்கு டோட்டலா 1,70,000 ரூபாய் என்ன ஆகுது? சரி 1,70,000 ரூபாய் என்ன ஆகுது? செலவாகுது. அப்ப ஒரு மாசத்துக்கு how much does he expend for house rent per month approximately? ஒரு மாசம் எவ்வளவு செலவு பண்ணிருப்பா ஹவுஸ் ரெண்ட்டுக்குன்னு கேக்குறாங்க. அப்போ இங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு வருஷத்துக்கு இங்க கொடுத்துருக்கிறது ஏர்லி எக்ஸ்பெண்டிச்சரோட சார்ட் தானே. அப்போ அந்த 100% வந்து யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா 1,70,000க்கு ஈக்குவல். இப்ப நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 13% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப percentage got cancelled. கேன்சல். ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்கு? 1700 into 30. சோ அப்ப இதுக்கு வந்து பார்த்தோம்னா 00. சோ 00 எங்கமே டிஸ்டர்ப் ஆகாது. சோ இந்த 00 என்ன பண்ணியாச்சு? எழுதியாச்சு. இப்ப 17 into 13 மல்டிப்ளை பண்ணணும். 100 plus 3. 100 plus 3. அப்போ 10 into 17 170. 17 into 3 51. 221 வருமா? அப்ப 221. அப்ப 22,100 rupeesங்கிறது ஒரு வருஷத்துக்கான ஹவுஸ் ரெண்ட். புரியுதா? அப்போ எனக்கு per month கேட்டாங்க. அப்ப divided by 12. 1 12s are 12. Carry 10. 8 times 96. Carry 5. 4 times 48. Carry 2. Again 1. So point வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம்னா கேரி வந்து 8 இருக்கும். 8 குள்ள 7. அப்ப அப்ராக்சிமேட்லி எவ்வளவு வருது அப்படின்னா given ஆப்ஷனை வச்சு பார்க்கும்போது 1850 அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இல்ல எக்ஸாக்ட் ஆன்சர் கொடுக்குறாங்கன்னா 1842 rupees அப்படின்னு என்ன பண்ணலாம்? நம்ம சொல்லலாம். அப்ராக்சிமேட்லின்னு கேட்கறனால 1842 1850 என்னவா இருக்க சான்சஸ் இருக்கு? எனக்கு ஆப்ஷனா இருக்க சான்சஸ் இருக்கு. புரிஞ்சுதா இது? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the ratio of the total expenditure for house rent and travel to that of food and petrol? Total expenditure for house rent and travel to that of food and petrol. So அப்போ total expenditure for house rent and travelனா இந்த இடத்துல நமக்கு ருபீஸே கொடுக்கல. ஆனா ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். நான் என்ன சொன்னேன்? எனக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்ன அமௌண்ட் தேவையே இல்லை. இப்ப ஹவுஸ் ரெண்ட்டுக்கும் டிராவலுக்கும் ஹவுஸ் ரெண்ட்டுக்கு எவ்வளவு? 13%. டிராவல்க்கு எவ்வளவு? 12%. அப்ப ஹவுஸ் ரெண்ட் பிளஸ் டிராவல் டோட்டலா என்னாச்சு? 25%. 13% பிளஸ் 12% என்னாச்சு? 25%. இஸ் டு அடுத்தது ஃபுட் அண்ட் பெட்ரோல். ஃபுட் எவ்வளவு? 25%. பெட்ரோல் எவ்வளவு? 10%. அப்போ ஃபுட்டும் பெட்ரோலும் சேர்த்து எவ்வளவு ஆச்சு? டோட்டலா 35%. புரிஞ்சுதா? அப்ப percentage got cancelled. அப்போ 25:35 போது என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க? 5:7 இருப்பாங்க. given ஆப்ஷன்ல ஆன்சர் என்னது? 5:7. புரிஞ்சுதா இது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். If
rupees 60,000 is spent for education. By what amount is the allotment for clothes more than that for saving? அப்போ educationக்கு 60,000 ரூபாய். புரியுதா? educationக்கு 60,000 அப்படின்னா அந்த education யாருக்கு ஈக்குவல்? 15%க்கு ஈக்குவலா? 15% 60,000க்கு ஈக்குவல். அப்போ by what amount is the allotment for clothes more than for saving? அப்போ saving விட clothக்கு எவ்வளவு அதிகமா செலவாகுது? clothக்கும் savingக்கு எவ்வளவு percentage difference? 5% தானே. அந்த 5% தானே அதிகமா செலவாகுது savings கம்பேர் பண்ணும்போது clothingக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ 15% வந்து 60னா 5% எவ்வளோ? ஓகே, 1 times 4 times 4,000. அப்ப 5 4s are 20. அப்ப எவ்வளவு செலவாகுது? 20,000 செலவாகுது. புரியுதா? அப்ப 15% தான் 60,000னா 5% எவ்வளோ? புரிஞ்சுதா இது? அப்ப எவ்வளவு செலவாகுது? 20,000 செலவாகுது. சேவிங்ஸை விட கிளாத்துக்கு அதிகமா 20,000 செலவாகுது. ஓகேவாமா இது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 50% of the miscellaneous is spent on medical. miscellaneous எவ்வளவு? 10%. இந்த 10%லயுமே 50% மெடிக்கலுக்கு செலவாகுது. அப்ப 10%ல 50% என்னது? 10ல பாதி தானே, 5% தானே. அப்ப 5% மெடிக்கலுக்கு செலவாகுது அப்படின்னா வாட் ஆங்கிள் will it form at center? அப்ப நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க. புரியுதா? அப்ப வாட் ஆங்கிள் will it, அந்த செலவாகிற 5% ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க. 5% ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா 5/100 into 360. ஓகேவா? கேன்சல் பண்ணா 18. என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 18 டிகிரியா இருக்கும். புரிஞ்சுதா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? அடுத்த கொஸ்டினுக்கு போலாமாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம். இந்த செட்ல என்ன கொடுத்திருக்காங்க? Okay. Study the pie chart carefully to answer the questions that follow. Percent-wise distribution of players and female players who play 5 different sports. Total number of players 4,200, out of which number of female players is 2,000. So distribution of players. So அப்போ 4,200 players இருக்காங்க. The 4,200 playersல 2,000 players வந்து female players இருக்காங்க. அப்போ 4,200ல 2,000 வந்து female players அப்படின்னா remaining 2,200 யாரா இருப்பாங்க? male players இருப்பாங்க. புரிஞ்சுதா இது? ஓகே. சோ அப்ப இந்த 4,200 குள்ள மேல் ஃபீமேல். லான் டென்னிஸ் 25%, மேல் பிளஸ் ஃபீமேல் 20%, 25%, ஹாக்கி 10%னா மேல் பிளஸ் ஃபீமேல், கிரிக்கெட் 35%னா மேல் பிளஸ் ஃபீமேல், ஃபுட்பால் 17%னா மேல் பிளஸ் ஃபீமேல், ரக்பை 13%னா மேல் பிளஸ் ஃபீமேல். பிகாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படிங்கும் போது இதுக்குள்ள மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே என்ன ஆயிருவாங்க? மொத்தமா வந்துருவாங்க. அப்ப மேல் ஃபீமேல் மொத்தமா வந்து இவ்ளோ percentage wise distribute பண்ணிருக்காங்க. இந்த values இந்த 4,200 25 10 35 17 13 என்ன பண்ணிருக்காங்க? distribute பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் பிளேயர்ஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஃபீமேல்ல வந்து 10% ரக்பை விளையாடுவாங்க, லான் டென்னிஸ் 22% விளையாடுவாங்க, 15% ஹாக்கி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீமேல் பிளேயர்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்றது தெளிவா ரீட் பண்ணுவோம். வாட் இஸ் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ போத் male and female who play football and rugby together? Both male and female football and rugby. அப்ப male female ஓட டிஸ்ட்ரிபியூஷன் தானே இது? both male and female ஓட டிஸ்ட்ரிபியூஷன் தானே இது? அவங்களோட ஆவரேஜ் எந்த ரெண்டு இதுக்கு? ஃபுட்பால்க்கும் ரக்பைக்கும் என்ன கேக்குறாங்க? ஆவரேஜ் கேக்குறாங்க. அப்போ இந்த சார்ட் மட்டும் கன்சிடர் பண்ணா போதுமா? புரியுதா? அப்ப இந்த சார்ட் மட்டும் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா listen carefully. இந்த சார்ட் மட்டும் தான், இதுக்குள்ளதான் மேல் ஃபீமேல் இருக்காங்க. நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபுட்பாலுக்கும் ரக்பைக்கும். ஃபுட்பால் எவ்வளவு? 17%. ரக்பை எவ்வளவு? 13%. அப்ப 17% 13% நான் தான் சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா பர்சன்டேஜ்க்கும் 4,200 தான் டோட்டல். அப்ப டோட்டல் சேமா இருக்கும்போது டைரக்டா பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கலாம், டைரக்டா பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேனா? அப்ப டுகெதர்ங்கறனால ரெண்டு பேரை ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணா என்ன வருது? எனக்கு 30% வருதா? 30% வந்து டோட்டல். அப்ப ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்னது? டிவைடட் பை 2. அப்போ
30 divided by 2. ஓகேவா? 30% தானே. நான் என்ன பண்ணிருக்கேன், அப்போ 30% divided by 2 into யார் வந்துருவாங்க நமக்கு 15%. புரியுதா? 30%ங்கிறது ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்க டோட்டல். டோட்டல் வந்து டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 30னா ஆவரேஜ் பர்சன்டேஜ் 15%ஆ இருப்பாங்க. எதுல 15%? 4200ல 15%. புரியுதா? அப்ப 30/2னா 15% of 4200. புரியுதா? அப்ப 15% அப்படிங்கும் போது நீங்க இங்க சால்வ் பண்ணீங்கனாலுமே 30% பிரிச்சிருக்கேன். எந்த வேல்யூக்கு 4200க்கு அப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். சரியா? எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 15% of 4200. அப்போ 4200ல 15%. 10% என்னது? 420. 5% என்னது? 10%ல பாதி. அப்போ 210. என்னோட ஆன்சர் என்னது? 630. கிளியரா? புரிஞ்சுதா இது எப்படி நான் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோன்னு? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. What is the difference between the number of the female players who play lawn tennis? Female players lawn tennis விளையாடுறவங்களுக்கும் மேல் பிளேயர்ஸ் ரக்பை விளையாடுறவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிளேயர்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸி. மேல் பிளேயர் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல மேலும் ஃபீமேலும் சேர்ந்து ரக்பை எவ்வளவு பேர் விளையாடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபீமேல் மட்டும் ரக்பை எவ்வளவு பேர் விளையாடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த மேல் பிளஸ் ஃபீமேல் கவுண்ட்ல இருந்து ஃபீமேலோட கவுண்ட்டை மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது யாரா இருப்பாங்க? மேலோட கவுண்டா இருப்பாங்க. சரியா? இப்போ இங்க வந்து பார்த்தோன்னா ஃபீமேல் பிளேயர்ஸ் ஹூ பிளே லான் டென்னிஸ் அப்படிங்கும் போது ஃபீமேல் பிளேயர்ஸ் 2000 பேர் இருக்காங்க. அதுல லான் டென்னிஸ் விளையாடுறவங்க 22%. பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 வரும்ல, அதுக்கு 0 கேன்சல் பண்ணிடலாம்ல. பெருமாயினி 22 into 20 தானே இருக்கு. அப்ப 22 into 20னா யார் வந்துருவாங்க? 440. அப்ப ஃபீமேல் லான் டென்னிஸ் விளையாடுறவங்க ஃபீமேல் லான் டென்னிஸ் விளையாடுறவங்க வந்து 22 into 20 எவ்வளவு பேர் விளையாடுறாங்க? 440. அதே மாதிரி மேல் வந்து ரக்பை விளையாடுறவங்க மேல் ரக்பை விளையாடுறவங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? நானு டோட்டல் மேல் பிளஸ் ஃபீமேல். அப்ப மேலும் ஃபீமேலும் மொத்தமா எவ்வளவு பேர் விளையாடுறாங்க? 13%. எதுல 13%? 4200ல. இந்த பர்சன்டேஜ்க்கு அங்க இருக்க டபுள் ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாமா? புரியுதா? 13%னா 10% வந்து 420. 10% வந்து 420. 3%. 3%னா into 3. அப்ப 3 2s are 6. 4 3s are 12. அப்ப 196. அப்ப 546. அப்ப மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து ரக்பை எவ்வளவு பேர் விளையாடுறாங்கன்னா 546. இந்த 546ல இருந்து ஃபீமேல் எவ்வளவு பேர் ரக்பை விளையாடுறவங்களோட மைனஸ் பண்ணணும். ஃபீமேல் ரக்பை விளையாடுறவங்க 10%. 2000ல 10% என்னது? 200. அப்ப 200 என்ன பண்ணணும்? நானு மைனஸ் பண்ணணும். அப்ப 546ல 200 போச்சுன்னா 346. புரியுதா? 346. இப்ப என்ன பண்ணணும்? நானு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப 440 மைனஸ் 346 என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 94 இருப்பாங்களா? பிகாஸ் இங்க ஒரு 54 அங்கிட்ட ஒரு 40. 54 பிளஸ் 40 94 என்னவா இருக்கும்? ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு? ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே கேட்டாங்க. இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே கேட்டாங்க. சோ அந்த டிஃபரன்ஸ் தான் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுதா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. What is the respective ratio of the number of female players who play cricket and number of male players who play hockey? So அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிதான் ஆகணும்? நம்பரா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். பிகாஸ் 2 டிஃபரெண்ட் சார்ட்ஸ் இருக்கு. மேலோட கவுண்ட் வேற, ஃபீமேலோட கவுண்ட் வேற. ஸோ டோட்டல் கவுண்ட்டும் வேற. ஸோ அதை வச்சு என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஹூ பிளே கிரிக்கெட். ஸோ ஃபீமேல் பிளேஸ் கிரிக்கெட்டுக்கும் மேல் பிளேயர்ஸ் ஹாக்கிக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ கிரிக்கெட் விளையாடுற ஃபீமேல் பிளேயர்ஸ் கிரிக்கெட் எவ்வளவு? 40%. எதுல 40%? 200ல 40%. 200ல 10%, சாரி 2000ல 10%, 200. 40%னா into 4. 200 into 4னா யார் வந்துருவாங்க? 800.
மேல் பிளேயர் ஹாக்கி கண்டுபிடிக்கணுமா? அப்ப மேல் பிளேயர் ஹாக்கி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு பேர் ஹாக்கி விளையாடுறாங்க, ஃபீமேல் மட்டும் ஹாக்கி எவ்வளவு பேர் விளையாடுறாங்க. அப்ப இந்த கவுண்ட்ல இருந்து இந்த கவுண்ட மைனஸ் பண்ணும்போது எனக்கு மேல் கவுண்ட் கிடைக்குமா? அப்போ நான் மேல் ஹாக்கி கண்டுபிடிக்கணும்னா டோட்டலா ஹாக்கி விளையாடுறவங்கல இருந்து ஃபீமேலோட ஹாக்கியை மைனஸ் பண்ணாதானே இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும். அப்ப அதை கண்டுபிடிப்போம். டோட்டலா ஹாக்கி விளையாடுறவங்க 10%. அப்ப 4200ல 10% 420யா? 420 மைனஸ் ஃபீமேல் ஹாக்கி விளையாடுறவங்க, ஃபீமேல்ல ஹாக்கி விளையாடுறவங்க 15%. 2000ல 15% கண்டுபிடிக்கணுமா? 300. 10% 200, 5% 100, 300. ஓகேவா? அப்ப என்ன வருது எனக்கு? அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே மேல் ஹாக்கி 120யா? அப்போ ஃபீமேல் கிரிக்கெட்டுக்கும் மேல் ஹாக்கிக்கும் உள்ள ரேஷியோ 800:120. சோ அப்போ 0 0 கேன்சல் பண்ணிரலாம். 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ், இது 20 டைம்ஸ். அப்ப 20:3 தான் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள ரேஷியோவா இருக்கும். புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. What is the total number of players who play football, cricket and lawn tennis together? Total number of male players who play football, cricket and lawn tennis together. அப்ப male players கேக்குறாங்க என்னென்ன கேம்ஸ் விளையாடுறவங்க? ஃபுட்பால், கிரிக்கெட், லான் டென்னிஸ். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் இத மேல் பிளேயர் ஒண்ணா கண்டுபிடிக்காம அப்ப ஃபுட்பால், கிரிக்கெட், லான் டென்னிஸ், சரியா? இதெல்லாம் மொத்தமா விளையாடுறவங்க மேல் பிளஸ் ஃபீமேல் கவுண்ட் ஆகுது. அதே மாதிரி இங்க ஃபுட்பால், கிரிக்கெட், லான் டென்னிஸ் இது ஃபீமேலோட கவுண்டா. இந்த டோட்டல்ல இருந்து இந்த டோட்டலை மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது மேல் பிளேயர்ஸா இருப்பாங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிப்போமா? 25, 35 என்னாச்சு? 60, 77%. 77% எதுல? 77% ஆஃப் 4200ல இருந்து நான் யார மைனஸ் பண்ணணும்? இந்த கவுண்ட் வந்து யாரோடது? மேல் பிளஸ் ஃபீமேலோடது. அப்போ நான் மேல் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா மேல் பிளஸ் ஃபீமேல்ல இருந்து ஃபீமேல மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது மேலா இருப்பாங்களா? அப்போ மேல் பிளஸ் ஃபீமேல் கண்டுபிடிச்சாச்சு, எழுதி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபீமேலுக்கு எழுதலாம். யார் வந்துருவாங்க இங்க நமக்கு? 35 plus 40 75 மைனஸ் 75% எதுலமா? 2000ல. புரிஞ்சுதா? அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோமா? 77% ஆஃப் 4200. 77% 75 பிளஸ் 2 எடுத்துக்கலாமா? புரியுதா? அப்ப 75 பிளஸ் 2னா 4200ல 75%னா இன்டு 3/4 75%னா புரியுதா? அப்ப யார் வந்துருவாங்க? 1050 வந்துருவாங்களா? 1050 இன்டு 3னா யார் வந்துருவாங்க? 3150வா? 3150. அடுத்தது 2% அப்படின்னா 4200ல 1% 42, 2% 84. அப்ப 4 3 2 3 3234 மைனஸ் 75% ஆஃப் 2000. 50% கண்டுபிடிங்க. எதுல? 2000ல. 2000ல 50% 1000ஆ? புரியுதா? அதுல பாதி 500ஆ? 25%. அப்ப 1000 பிளஸ் 500 டோட்டலா என்னாச்சு? 1500ஆ? அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைச்சிரும்? எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்போ இங்க யார் வந்துருவாங்க நமக்கு? 4 வந்துருவாங்க, 3 4 வந்துருவாங்க. 32ல 15 போச்சுன்னா யார் வந்துருவாங்க? 17. அப்போ 1734 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா இது? ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா எடுத்து மைனஸ் பண்ணிட்டு இருக்காம இந்த மாதிரி கண்டுபிடிச்சா என்ன கிடைச்சிரும்? நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சுதாமா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். So next question. Number of male players who play rugby is approximately what percent of the total number of players who play lawn tennis? Already நம்ம rugby கண்டுபிடிச்சிருந்தோம். Male players rugby எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்? So male players rugbyனா 356ன்னு கண்டுபிடிச்சிருந்தோமா? 346 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? So எப்பயுமே டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான்
வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறேன்னா நீட்டா சால்வ் பண்ணணும். புரியுதா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்ச வேல்யூ பின்னாடி ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு என்ன ஆகும்? யூஸ் ஆகும். சரியா? சோ அதனாலதான். சோ அப்போ மேல் பிளேயர்ஸ் ரக் பை. அப்ப மேல் பிளேயர்ஸ் ரக் பைங்கும் போது 30 அப்ப இது கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணணுமா? அப்ப இங்க யார் வந்துருவாங்க? நமக்கு 546ல இருந்து 120 போச்சுன்னா நமக்கு யார் வந்தாங்க? சோ இங்க என்ன வந்தது நமக்கு? 10% 450, 3%னா வந்து 126. So 420 plus 126 னா 546 வந்தது. இந்த 546ல இருந்து யார மைனஸ் பண்ணணும் நம்ம? 10% 200 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு 346 வந்தது. அப்போ மேல் வந்து ரக்பை விளையாடுறவங்க வந்து 346ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சோ நீங்களும் இதே மிஸ்டேக்க பண்ணாதீங்க. சரியா? நான் அப்படியே வச்சிருந்திருக்கணும், நான் வைக்கல. பட் நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. எப்ப நீட்டா சால்வ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு எடுத்துக்க முடியும் பின்னாடி. What percent of the total number of players who play lawn tennis? Total number of player who play lawn tennis. Total number of player lawn tennis எவ்வளவு? 25%. 4200ல 25% கண்டுபிடிக்கணுமா? 4200 100%, 50%, 2100. 2100ல பாதி, which means 50%ல பாதி 25%, அப்போ 2100ல பாதி 1050. அப்போ 346 1050ல 346 எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? நான் இங்க பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடலாம். 105 இருக்கு, 346 இருக்கு. சோ அப்போ 34. இப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியும்ல நம்மளால? கேன்சல் பண்ணா யார் வருவாங்க? 3460 divided by 105. 105னா எவ்வளவு டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ் வந்து 315 வருமா? 315னா யார் வந்துருவாங்க? 15, 16, 31. Again 310 வருதா? 310னா இங்க வந்து பாருங்க approximately again எவ்வளவு டைம்ஸ் தான் வருவாங்க? 32 point somethingல வருவாங்க. அப்ப 32 point something அப்படிங்கும்போது இங்க நமக்கு ரிமைனிங் 31 தானே வராங்க. 315 போக ரிமைனிங் 31. So again approximately எவ்வளவு வருவாங்கன்னா 32.9 somethingல வருவாங்க. அப்ப 32.9 something approximately என்னன்னு எழுதலாம்? நானு 33% எழுதலாம். approximately 33% என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். ஓகேவா?